நான் உதயராகம் யூகே முரளி, நான்காம் தமிழன் திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் ஓங்காரமூர்த்தி சார் டைரக்டர், அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. காரணம் இதில் ஒரு 5 சாங் இருக்குது. ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காங்க, அனந்து பாடியிருக்காரு, மது பாலகிருஷ்ணன், தன்யஸ்ரீ, கிருத்திகா பாபு, அனுஷா கார்த்திக், கெவின் கார்த்திக், நிறைய பேர் பாடியிருக்காங்க. கண்டிப்பாக சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் மேடை நிகழ்ச்சிகளை எனக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஒரு இசையமைப்பாளனா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல வரவேற்பு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். என் பேர் கண்ணவாசன், இந்த படத்தோட பட தொகுப்பாளர். நம்ம எல்லாம் தமிழ் தான் கேட்டிருப்போம், ஆனால் இது 4வது தமிழ். படத்துக்கு பேரே 4ஆம் தமிழ்னு வச்சுருக்காங்க. டைரக்டர்கிட்ட நம்ம எப்போ கேட்கும்போது என்ன சார் 4ஆம் தமிழ்னா, படம் பாருங்கள், படம் முடிச்சுட்டு பண்ணி சொல்கிறேன்னு. அது மட்டும் 4ஆம் தமிழ் இந்த படத்தை ஒரு ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட். இது படம் த்ரில்லாக இருக்குது, படம் நல்லா இருக்குது. சாங்ஸ் யூகே முரளி பண்ணியிருக்காங்க. ஃபைட் குண்டத்தூர் பாபு. படம் நல்லா வந்திருக்கு, படம் பாருங்கள். நான் சந்துரு, 4ஆம் தமிழோட ஹீரோ. இது எனக்கு 3வது படம். ரிலீஸ் ஆக போகுது கம்மிங் 24th. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ஓங்காரமூர்த்தி சாருக்கும், என்னோட ப்ரொடியூசர் பாபு சாருக்கும், அப்புறம் சொல்லப்போனால் இந்த படத்தில் முதல்ல யூகே முரளி சார் மியூசிக் போட்டிருக்காரு. அவர் படத்தில் நான் பண்ணுற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு. 5 பாடல்கள் 5 விதமாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்தை சொல்லப்போனால் இன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகளை நாங்கள் வெளிப்படையாக காமிச்சிருக்கோம். நீங்கள் எல்லாம் போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ண ரொம்ப ஆசைப்பட்றோம். யாரும் சீரியலில் பார்த்துடாதீங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு லொக்கேஷனை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. இந்த படத்தில் நான் நிறைய தமிழ் படம்லாம் முதல்ல பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு முன்னாடி நான் ஒரு 7 years 8 years ஐ ஹவ் கான் பேக் டு ஒரியா அண்ட் பெங்காலி. ஸோ அதில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். மறுபடியும் எனக்கு நீ தமிழுக்கு நீ தாண்டா ஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இயக்குனர் ஆகிய சங்கரண்ணன் இந்த படத்தில் ஓங்காரமூர்த்தின்னு கூப்பிட்றாங்க. பட் நாங்கள் சங்கரண்ணன் தான் சொல்லுவேன். ஸோ அதனால் அங்கேருந்து இனிமேல் நீ இத்தனை வருஷம் படம் பண்ணது போதும், இங்கே வா தமிழுக்கு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தார். அதே மாதிரி இங்கே இந்த படம் பண்ணேன். டேட்ஸ்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணோம். அதே மாதிரி அவர் எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டாக நல்லா பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி ப்ரொடியூசர் சார், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு உதயகுமார்னு, நாங்கள்லாம் பாபண்ணன் தான் கூப்பிடுவோம். அவர் தான் ப்ரொடியூசர் அண்ட் கேமராமேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த 2 ஹீரோவை வச்சு ஒரு சோலோ ஃபைட் பண்ணியிருக்கோம். உண்மையிலேயே அது தி பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இங்கே பண்ணுறேன். ஸோ ஐ ஹேவ் டு கிவ் மை த பெஸ்ட் இன் மை தமிழ் ஃபிலிம். 4ஆம் தமிழன் திரைப்படத்தோட இயக்குனர் ஓங்காரமூர்த்தி. 4ஆம் தமிழன் என்ற அந்த திரைப்படம் நம்ம கலாச்சாரம் பண்பாட்டையும் சீர்கேடு அடைஞ்சிட்டு வர்றதை அப்படி சொல்கிற விஷயம். இந்த மூவேந்தர் முத்தமிழ் இந்த காலத்தில் இருந்த பண்பாடும் கலாச்சாரமும் இப்போ எங்கே போயிட்டுது, அப்படி எங்கே போயிட்டுருக்குன்றதை தட்டி கேட்குறவ தான் 4ஆம் தமிழன். இப்போ இந்த தமிழ் போயிட்டுருக்கிறது ஒரு 4ஆவதாக ஒரு தமிழ் போயிட்டுருக்கு. அந்த காலத்தில் வாடுற தமிழர்களில் 4ஆம் தமிழனா ஒருத்தவங்க கேள்வி கேட்குறது தான் இந்த படத்தோட கான்செப்ட். இதை முழுக்க த்ரில்லர் பேஸில் சொல்லியிருக்கேன். முழுக்க கொடைக்கானலில் ஷூட் பண்ண படம். அக்டோபர் 25 படம் ரிலீஸ் ஆகுது. படம் நல்லா வந்திருக்கு. யூகே முரளி இசையமைச்சிருக்காரு. கேமரானா இந்த படத்தோட ப்ரொடியூசர் எஸ்வி உதயகுமாரே பண்ணியிருக்காரு. எடிட்டிங்கை கண்ணதாசன் சாரும், சண்டை பயிற்சி குண்டத்தூர் பாபும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோவா விஜய் சந்துரு, ஹீரோயினா மோனாஸ்ரீ, அபிநயா, மற்றபடி நளினி மேடம், காதல் சுகுமார், நிலை சிவா, வையாபுரி, சண்முக சுந்தரம் சார், நீப்பா, சுல்லிமனவர் சார், கோவை பாபு, லாவண்யா, இப்படி ஒரு நடிகர் பட்டாளம் நடிச்சிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. யூகே முரளி சார் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. 5 பாட்டும் நல்லா வந்திருக்கு. மேடை அனுபவத்திலேருந்து மொத சினிமாவுக்கு இப்போ வந்திருக்காரு. 5 பாடல்களையும் ஸ்ரீனிவாஸ், மது பாலகிருஷ்ணன், அனந்து, கிருத்திகா பாபு, கெவின் கார்த்திக், SM தன்யஸ்ரீ இவங்களோட சேர்ந்து யூகே முரளி சாரும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. பாட்டெல்லாம் நல்லா வந்திருக்கு. படமும் நல்லா வந்திருக்கு. Hello, hi viewers. I'm Abhinashri from Bangalore. Today is the 4ஆம் தமிழன் movie is going to release, and first of all I want to thank Mr. Ongaramurthy director. So he has given me a good opportunity to do in this movie as a heroine role. So watch the movie and bless me everyone. Thank you. இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஒளிப்பதிவாளர் இந்த எஸ்வி உதயகுமார் பேசுகிறேன். இந்த படத்தை இயக்குனர் கதை சொல்லும்போது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அதெல்லாம் இந்த படத்தை தயாரிக்கணும்னு வச்சேன். அதெல்லாம் இன்னும்
படத்தோட கதைன்னா ஒரு கள்ளத்தொடர்புன்ற ஒரு மேட்ரு, அதுக்காக இந்த படத்தை எடுத்து ஒரு மெசேஜாகவும் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து யூகே முரளி வந்து இசையமைச்சு கொடுத்துருக்காரு. 5 பாடல்களும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் வந்து வர்ற அக்டோபர் 25 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை ரசிகர்களாகி நீங்கள் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். நன்றி.